நாம் பெற்ற பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டும். குர்ஆனுடைய செய்திகள், பெருமானாருடைய வரலாறு, நாயகம் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாங்க? அன்னை ஹலீமா சாதியா ரலியல்லாஹு சொல்லுவாங்க இல்லையா? அவர்களுடைய அந்த இயல்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்தாலே, அது ஒரு அழகிய முன்மாதிரி. அதுபோல நாம பெத்தவங்க பிள்ளைகளுக்காக நிறைய துஆ செய்யும்போது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா பெருமானார் சொல்றாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு துஆ செய்வது, ஒரு நபி தன்னுடைய உம்மத்திற்கு துஆ செய்வதை போல. பல உயர்ந்த நபர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பின்னணியில என்ன துஆ இருக்குதுன்னு பார்த்தா தாயாருடைய துஆ. ஒரு தாயுடைய துஆவை மனதார பெற்ற பிள்ளை மிக உச்சகட்ட அந்தஸ்திற்கு சென்று போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, பெத்தவங்களுடைய துஆ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஒண்ணு. 2வது, பிள்ளைகள் வளரும்போது அவர்களை கட்டுப்பாடாக பெத்தவங்க தான் நினைச்ச மாதிரி பிள்ளை வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதற்கு ஒரு அழகிய துஆவும் குர்ஆனிலே உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரிய்யதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவிலே, யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த நியமத், என்னுடைய பெற்றவங்களுக்கு கொடுத்த நியமத்துக்கெல்லாம் நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். நல்ல அமல்களை எனக்கு செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை தா. அதுபோல என்னுடைய சந்ததியை எனக்கு இணக்கமாக ஆக்கு யா அல்லாஹ், உன்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சரணடையக்கூடிய அற்புதமான துஆ. இந்த துஆவை அந்த தஹஜ்ஜத் தொழுகையில நாம இந்த துஆக்களை தொடர்ந்து நாம் கேட்டு வந்தால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் நாம் நினைத்தது போல வளருவார்கள். ஒரு பெரிய வலியுல்லாவிடத்திலே கேட்டார்கள், நீங்க பெத்த பிள்ளைங்க அவ்வளவு பேரும் உங்களை மாதிரியே வளர்த்திருக்கீங்கல்ல, அது மிகப்பெரிய சாதனை அல்லவா என்று சொல்லும் போது, அவர்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத் விட்டதில்லை, இன்னும் ஒன்று தஹஜ்ஜத்ல இந்த துஆவை விட்டதில்லை பிள்ளைகளுக்காக என்று சொல்லும் போது